ஹலோ, எல்லா என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். எகெயின் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டயட் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். சோம்பு கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கீரை வச்சு ஒரு பாத் செஞ்சு காட்ட போகிறேன். சோம்பு கீரையை தில் லீவ்ஸ்ன்னு கூட சொல்கிறேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறப்படுத்த கீரை. ஆனத்தினை நம்ம உணவில் யூஸ் பண்ணணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சேர்த்துட்டு ஒரு இஞ்சி துண்டு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1:2 வெங்காயத்தை நல்லா நெருக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துவிட்டு பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பட்டாணி சேர்க்கறதுன்னா ராத்திரியே ஊற வச்சுட்டு அப்புறம் காலையில் சேர்த்துக்கலாம். ஒரு ரவுண்ட் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இதுதான் சோம்பு கீரை, தில் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது. நல்லா கழுவிட்டு 1க்கு 2 வாட்டி கழுவணும். மண் தூசு எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வதக்கியிருக்கேன். இது சீக்கிரமாக சுண்டிடும். இது நல்லா வதக்கி அப்புறமா இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டை மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடரானாலும் ஓகே, இல்லைன்னா குண்டூர் சில்லி பவுடரானாலும் ஓகே. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா தூள்ஸ் கூட சேர்த்துருக்கேன். கட்டை மிளகா பொடி, தனியா ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு, ஆல்ரெடி நான் கின்வாவை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வேக வச்சு தண்ணியை வடிகட்டி சேர்த்துருக்கேன். கின்வாக்கு பதிலாக பார்லி சேர்த்துக்கலாம், சிறுதானியங்கள் சேர்த்துக்கலாம். மெத்தடெல்லாம் ஒன்று, இதே மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி லாஸ்ட்டில் சேர்த்துட்டு 1:2 எலுமிச்சை பழம் சாறை போய்ஞ்சுட்டாக்கா சூப்பராக சோம்பு கீரை பாத்து ரெடி ஆகிடும். நீங்கள் இப்படி கலரின்னு இருக்குச்சியே கமகமான்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்லாமா போலையே, சீக்கிரமாக சாப்பிட்லான்னு தோணும். அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான டயட்டை எப்போவும் ஃபாலோ பண்ணணும். நம்ம உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். யாரெல்லாம் வெயிட் இருக்கணும், வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்களோ ஆனத்தினை இந்த சோம்பு கீரையை யூஸ் பண்ணுங்க. இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஆனத்தினை ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு சந்திக்கலாம்.